இந்த நாளின் செய்தி ஆபிரகாமுக்கும் லோத்திற்கும் உள்ள வித்தியாசம். அதாவது உணர்ச்சிகளை நம்பி வாழ்ந்த லோத்து, தேவனை நம்பி வாழ்ந்த ஆபிரகாம். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே நம்ம அநேகர் உணர்ச்சிகளை நம்பி வாழ்கிறோம். உணர்ச்சிகள் பல நேரங்களில் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை உருவாக்கும். நாளிலே ஒரு 7 குறிப்புகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், ஒன்றாய் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமும் லோத்து ஒன்றாய் குடியிருந்தவர்கள் தான். ஆனால் சில நேரங்களிலே நம் நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய போதவர்களோடு தான் வாழ்கிறோம். ஆனாலும் இன்னும் அநேகருக்குள்ளே இந்த சுபாவங்கள் மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை, நோக்கங்கள் மாறவில்லை. ரட்சிப்பு என்ற வார்த்தையின் பொருளே நோக்கங்களின் மாற்றம், எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம். இன்னும் அநேகருக்கு சுபாவங்கள் மாறாமல் இருப்பது மிகுந்த வருத்தம். அதற்கு என்ன காரணம் என்றால், முதல் குறிப்பு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேர் யூ ஆர் ஸ்டேயிங். நீங்கள் இருக்கும் இடம் கூட உங்களுடைய எண்ணங்களை மாற்றும். நீங்கள் யாரோடு வசிக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு 6 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் கூடாரவாசியா இருந்தான். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள், he lived as a pilgrim. அவனுக்கு ஒன்று தெரியும், இங்க நாம் கூடாரவாசிகள். வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அடுத்த வார்த்தை, அவன் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். வசதிகள் நல்லது, மாளிகைகள் நல்லது, மேன்மைகள் நல்லது. ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாம் வசதிகள் மேல் அல்ல, மாளிகையின் மேல் அல்ல. பழைய பாட்டு, கூடார வாசிகள் ஆக நமக்கு இங்கு பூலோகம் ஒன்றுமில்லை சொல்லலாமோ. பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஐ எம் ஒன்லி எ பில்கிரிம், ஏதோ கொஞ்ச நாள் வந்து போகிற ஒருவர் தான். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, he was sitting at the tent. தமிழில் அழகப்பட்டிருது, கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கவனியுங்கள். இன்னைக்கு அநேகம் இப்படி நினைக்கிறாங்க, அதாவது அப்படி இருந்தால் நன்றா இருக்கும், இப்படிதான் நல்லா இருக்கும். சில பேர் அதற்காகவே போலியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த நாட்களில் கூட இருக்கும் இடம் வேறு, அவள் கொடுக்கிற விலாசம் வேறு ஒன்று.